தேவியுடைய அருளை பெறுவதற்கு மிக சிறப்பான நாளாக இந்த வசந்த பஞ்சமி நாளானது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள், கலைஞர்கள், அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க அவசியமாக கொண்டாடப்பட வேண்டிய திருநாளாகவும் இந்த வசந்த பஞ்சமி நாளானது சொல்லப்படுதுங்க. வசந்த பஞ்சமி வழிபாடு என்பது வட மாநிலங்களில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாகும். சமீப காலமாக பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலையும் இதனுடைய சிறப்பை உணர்ந்து மக்கள் வழிபட்டு வராங்க. வசந்த பஞ்சமி எதற்காக கொண்டாடப்படுது, இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், என்ன பொருட்களை தானம் கொடுத்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சரஸ்வதி தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரஸ்வதியை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வசந்த பஞ்சமி என்பது தை மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாளாகுங்க. மாதந்தோறும் 2 முறை பஞ்சமி திதி வந்தாலும் கூட தை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னும் அழைப்பாங்க. இந்த நாள் ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாள் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வசந்த காலத்தின் தொடக்கமாக இந்த நாளானது கொண்டாடப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த வசந்த பஞ்சமியானது கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். நவராத்திரியின் 3 நாட்களில் எப்படி சரஸ்வதியை வழிபடுறோமோ அதே மாதிரி வசந்த பஞ்சமி நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வசந்த பஞ்சமிங்கிறது கல்வி, நாணம், கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியுடைய அவதார நாளாக சொல்லப்படுது. அதனால தான் இதை சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி என்ற பெயரால் அழைப்பாங்க. தீபாவளி என்பது மகாலட்சுமிக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகுங்க. அதே போல் நவராத்திரிங்கிறது துர்க்கை அம்மனை கொண்டாடக்கூடிய பண்டிகையாகும். அதே போல் வசந்த பஞ்சமிங்கிறது சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய நாளாகுங்க. இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதனால நாணம், கல்வி, கலைகள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வசந்த பஞ்சமி இல்லைன்னா சரஸ்வதி பூஜை வட இந்திய மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. பொதுவாக இந்த பண்டிகை ஜனவரி கடைசி இல்லைன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த வசந்த காலம் தொடங்குவதற்கு சுமார் 40 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடப்படக்கூடிய விழாவாகுங்க. வசந்த பஞ்சமிங்கிறது வட இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான பண்டிகையாகுங்க. அறுவடை திருநாளை தொடர்ந்து வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய விதமாக இந்த வசந்த பஞ்சமி விழாவானது கொண்டாடப்படுது. இது கலைகளின் தெய்வமான கலைவாணியாகிய சரஸ்வதி தேவிக்குரிய வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரஸ்வதி தேவியை நவராத்திரி காலத்தின் போது கடைசி 3 நாட்கள் மட்டுமே வழிபடுவாங்க. ஆனால் சரஸ்வதி தேவியுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த வசந்த பஞ்சமி நாளானது சொல்லப்படுது. வாழ்க்கை வசந்தமாக மாறுவதற்கு வசந்த பஞ்சமி நாளில் நம்ம சரஸ்வதி தேவியை மனதார வழிபட வேணுங்க. வசந்த பஞ்சமிங்கிறது கல்வி மற்றும் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவி திரு அவதாரம் எடுத்த நாளாகுங்க. இதனால தான் இது சரஸ்வதி தேவிக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் மஞ்சள் நிற பூக்கள் சரஸ்வதி தேவிக்கு அலங்காரம் செய்து வழிபட வேணுங்க. மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் சரஸ்வதி தேவியோடைய அருளால் நாணம், அறிவு, கலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற, போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய, பேச்சு ஆற்றல் சிறப்பாக இருப்பதற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. வசந்த பஞ்சமி நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நாளில் சரஸ்வதி தேவிக்கு மோதகம், பூக்கள், சர்க்கரை பொங்கல், மஞ்சள் நிற பூக்களை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த
பொருட்களை நாமும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் யாராவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிகளை நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா செய்யலாங்க. இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பேனா பென்சில் கூட வாங்கி தரலாங்க. இதனால் நம்முடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க சரஸ்வதி தேவி அருள் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் உங்களால் அன்றைய நாளில் முடிஞ்சிச்சுன்னா பேனா பென்சில் நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வசதி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு குழந்தைகளுடைய கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளலாங்க. அப்படி முடியாதவங்க பேனா பென்சிலாக வாங்கி கொடுக்கலாங்க. இதனால் சரஸ்வதி தேவியோடைய அருளானது உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வசந்த பஞ்சமி நாளில் மாணவர்கள் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாகுங்க. இந்த நாளில் உங்களுடைய கல்வி சிறப்பாக இருப்பதற்கும் மாணவர்களும் குழந்தைகளும் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும். உயர்கல்வி பெற வேணும், அதில் வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் உங்களுடைய நோட்டு புத்தகங்களை சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதனால தான் சரஸ்வதியுடைய அருளால் படிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் விலகி கற்கக்கூடிய திறனானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியுங்க. சரஸ்வதி தேவிக்கு உரிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் ஹ்ரீம் ஐம் ஹ்ரீம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் வசந்த பஞ்சமி நாளில் சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி ஞானமானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. வசந்த பஞ்சமி குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் குறிப்பதாகுங்க. இந்த காலத்தில் கடுகு பயிர்கள் மஞ்சள் நிற பூக்களால் நிறைந்திருக்குமாங்க. பூமி ஒரு தங்க போர்வையால் போத்தியது போல காட்சியளிக்கும். பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியளிக்கும். இயற்கையோடைய இந்த மாற்றத்தை வரவேற்கக்கூடிய விதமாக நிறத்தை அன்றைய நாளில் அணிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே மஞ்சள் நிறம் தூய்மை மற்றும் அமைதி மற்றும் அறிவின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. சரஸ்வதி தேவிக்கு ரொம்பவே பிடித்தமான நிறங்களில் இதுவும் ஒன்றாகுங்க. இந்த நாளில் தேவிக்கு மஞ்சள் நிற மலர்களை சூட்டி மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மஞ்சள் நிறம் அறிவு மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான குரு பகவானுக்கு அதாவது வியாழனுக்கு உரிய நிறமாகுங்க. வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறம் அணிவதும் ஜாதகத்தில் குருவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தி புத்திசாலித்தனத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறம் சூரிய ஒளியை போன்றதாகுங்க. இது மனதில் உற்சாகம் நம்பிக்கை மற்றும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதிய தொடக்கங்களுக்கு இந்த நிறம் மங்களகரமானதாகுங்க. வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கேசரி லட்டு குங்குமம் பூ சேர்த்த இனிப்புகள் போன்றவற்றை சரஸ்வதி தேவிக்கு அன்றைய நாளில் படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் நாணம் செழிப்பு மங்களகரமான வாழ்க்கையை பெறுவதற்கு வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே மாணவர்கள் தங்களுடைய புத்தகங்களையும் கலைஞர்கள் தங்களுடைய இசைக்கருவிகளையும் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைத்து ஆசையை பெறுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மஞ்சள் நிறங்கிறது அறிவோட ஒளியாகவும் வளத்தினுடைய சின்னமாகவும் வசந்தத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்ள வேணும். சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற பூக்களை படைத்து வழிபட வேணும். மஞ்சள் நிற இனிப்புகளை படைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மஞ்சள் நிற இனிப்புகள் மற்றும் அரிசி உணவுகள் ரொம்பவே பிரதானமானதாகுங்க. பூந்தி லட்டு கீர் மால்புவா கேசர் ஹல்வா கேசரி பாத் சந்தேஷ் ராஜ்போக் போன்ற இனிப்புகள் தேவிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தாங்க. ஒடிசா மாநிலத்தில் 2 முதல் 5 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நாளில் வித்யா ஆரம்பம் என்ற கல்வி தொடங்கக்கூடிய சடங்கானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இசை நடனம் கலை போன்ற அனைத்திற்கும் ஒரு புனித தொடக்கமாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. இந்த
நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட்டு கலைகள் கற்பது, புதிய செயல்களை தொடங்குவது போன்றவற்றை செஞ்சோம்னா சரஸ்வதி தேவியோடைய அருளால் அந்த செயல்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சரஸ்வதி தேவி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரஸ்வதி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் வசந்த பஞ்சமி நாளை கொண்டாடி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.